சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டு எல்லாருக்குமே சுபிட்சமான, நிறைவான, நிறை மகிழ்வை கொடுக்கின்ற வளமான ஆண்டாகுமாறு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். Wish you all a very happy, joyful, graceful, prayerful year of Jubilee, and we are all assuring you our fervent prayers for your happiness, joyfulness and your well-being. இனியவர்களே, நம்முடைய பங்கின் முதன்மை தந்தை அவர்கள் யாவே ஆண்டவருடைய பெயரால் அவருடைய ஆசீரை இது நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆசீர் பாதுகாப்பையும் நிறைவான அருளையும் நிறைவான அமைதியையும் உள்ளடக்கியது. இந்த ஆசீரை அத்தனை பேரும் இந்த ஆண்டு முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலும் எங்களுடைய ஜெபமும் கூட. நான் மாலையிலே இங்கு அமர்ந்து ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருந்த பொழுது 2005ஆம் ஆண்டு நகர்ந்த ஒரு நிகழ்வு என்னுடைய நினைவுக்கு வந்தது. 2005 நான் வடலூர் என்ற இடத்திலே பங்கு தந்தையாகவும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை அந்த பகுதி சந்தித்தது. ஏறக்குறைய ஒரு 15க்கு மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கி போயின. இப்பொழுதெல்லாம் எல்லாம் கூரை வீடுகள் எல்லாமே மூழ்கி இருந்தன. நவம்பர் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் ஏறக்குறைய மழை நிவாரண பணிகள் தான் என்னுடைய பணியாக இருந்தது. பள்ளி வேலைகள், பங்கு வேலையெல்லாம் துறந்து இந்த பணி தான் முழுமையான பணியாக இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை அல்லது புதிய ஆண்டை கொண்டாடுவதை யோசிக்கின்ற பொழுது மிகவும் சாதாரணமாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி முடித்துவிட்டு புதிய ஆண்டை வரவேற்பதற்கான அந்த முதல் நாள் திருப்பலி, அந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே என்னுடைய மக்களுக்கு நான் சொன்னேன், உங்களை சந்திப்பதற்காக, இந்த புதிய ஆண்டை தொடங்கி வைப்பதற்காக 3 சிறப்பு விருந்தினர்களை நான் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். சிறப்பு விருந்தினர்கள் சொன்னால் அவங்க நினச்சாங்க பெரிய அரசியல்வாதி. அந்த இடத்துல அரசியல்வாதிகள் நமக்கு நிறைய தொடர்பு இருந்தது, உறவு இருந்தது. அரசியல்வாதிகள் வருவார்கள் அல்லது ஊர் தலைவர்கள் வருவார்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் என்னுடைய பார்வையிலும் என்னுடைய பணியிலும் எனக்கு பிடித்தமாக இருந்த 3 பேரை அங்கு அழைத்து வந்திருந்தேன். ஒருவர் பெயர் மேரி த்ரிஷா. அவர் பேர் த்ரிஷானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க பேர் மேரி த்ரிஷா. அவங்க வயசு 3 வயசு. அவங்க வந்து விஐபி, எனக்கு விஐபி கெஸ்ட் அவர். எனக்கு அந்த விஐபி மேரி த்ரிஷா முதல் குத்துவிளக்கினுடைய திரையை ஏற்றினார்கள். உடனே அவருக்கு ஒரு பொன்னாடை போத்தணும், 3 வயசு. இப்போ சொன்னேன், இந்த குழந்தை மேரி த்ரிஷா 2.5 அல்லது 3 வயதிற்குட்பட்ட ஒரு குழந்தை. இந்த ஆலயத்தில் நான் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்திருக்கிறேன். இந்த வழிபாடு அவருக்கு தெரியாது, திருப்பலி கொண்டாட்டம் தெரியாது, ஜெபங்கள் கூட தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய அத்தையினுடைய கையை பிடித்து கொண்டு வருவார், அமர்ந்திருப்பார், ஒருவேளை அல்லேலூயா பாடுவார், கை தட்டுவார், அமர்ந்து கிடப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தையை நான் சந்தித்திருக்கிறேன். ஒருவேளை இறை ஆசீர் இந்த குழந்தை வழியாக இந்த பங்கு மக்களுக்கு கிடைக்கட்டும். ஜெபத்தை, திருவாழ்வை, திருப்பலியை, பக்தி முயற்சியை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த அருள் வாழ்வு என்பதுதான் நமது வாழ்வை வளமாக்கும். அதற்கு இவர் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார் என்று சொன்னேன். 2வதாக ஒரு பையன், அவன் பெயர் அந்துவான், 4ஆம் வகுப்பு படித்து கொண்டதான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில். அந்த பையன் என்ன செய்தான் என்றால், இந்த வெள்ள நிவாரண பணிக்காக நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது வீட்டில் இருந்த ஒரு சின்ன சொம்பு மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து துணியை கட்டி ஓட்டை போட்டு ஒவ்வொரு கடையாக அவன் பிச்சை எடுத்து வந்தான். பிச்சை எடுத்து 143 ரூபாய் என்னிடம் கொடுத்தான். சொன்னால் இந்த பணம் வந்து இந்த வெள்ளத்தில்
கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சேகரிச்சது ஃபாதர், ஒவ்வொரு கடையாக போயிட்டு நான் பிச்சை எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன் ஃபாதர்ன்னு சொன்னான். யாரும் உன்னை திட்டலையா, கெட்ட வார்த்தைலாம் பேசலையா? நிறைய சொன்னாங்க ஃபாதர், ஆனால் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு இந்த 143 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபாதர்ன்னு சொன்னான். அவர் என்னுடைய 2வது விஐபி. அவரும் 2வது திரையை ஏற்றினார். என்னுடைய மக்களுக்கு சொன்னேன், நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம்மை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும். நாம் வாழுகின்ற சமூகத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், மேதாவிகளாக இருக்கிறோம், அல்லது பணபலமும் படைபலமும் கொண்டவளாக இருக்கிறோம். ஆனால் நம்மோடு வாழுகிற சக மனிதர்கள் இழப்புகளை சந்திக்கிறார்கள், பாதிப்புகளை உள்வாங்கி இருக்கிறார்கள், முடங்கி போய் கிடக்கிறார்கள், ஒருவேளை உணவு கூட தட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் நினைத்து பார்ப்பதுதான் இந்த மனிதநேய கடமை என்று சொல்லி இவன் உணர்த்துகிறான் என்பதை சுட்டிக்காட்டி அவன் வழியாக அந்த மக்களுக்கு புதிய ஆண்டின் செய்தியை கொடுத்தேன். 3வதாக ஒரு பையன், அவன் மரிய செல்வம். அவன் ஒரு உள்விடுதியிலே 7வது படிக்கிற ஒரு மாணவன். அவருடைய தந்தை கொஞ்சம் குடிகாரர், வேலைக்கு போகாதவர். அம்மாவுக்கு ஒரு கறவல் மாடு இருக்கிறது. அந்த மாட்டினுடைய பாலை கறந்து விற்று அந்த குடும்பத்தை நடத்துகிறார். அந்த பையனுக்கு, விடுதியில் படிக்கிற பையனுக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு நல்ல டிஷர்ட் வாங்கணும்னு ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சான். அவனோட 35 ரூபாய் தான் இருந்தது. அந்த 35 ரூபாய் என்னிடம் கொண்டு வந்து, ஃபாதர் நீங்கள் வெளியில் ஒரு மாதாவுக்கு கெபி கட்டிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு இவனுக்கு கொடுக்குறேன் ஃபாதர்ன்னு சொன்னான். அவனுக்கு கிடைத்தது அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து, நான் சொல்வது ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. என்னிடம் இருப்பது இவ்வளவுதான், இது என்னுடைய பங்களிப்பாக திருச்சபை கொடுக்கிறேன், இந்த ஆலயத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று சொன்னால், திருச்சபை என்பது கட்டடம் அல்ல, ஆலயம் அல்ல, அசையாத இந்த சொத்துக்களோ பொருட்கள் அல்ல, இது இயேசு கிறிஸ்து. அதைத்தான் சவுலுடைய அழைப்பிலே பார்க்கிறோம். நீ துன்புறுத்துவது யார்? நான் தான், இயேசு கிறிஸ்து. திருச்சபை என்றால் இயேசு கிறிஸ்து, மனிதர்கள் அல்ல, அல்லது கட்டடங்கள் அல்ல. அவன் சொன்னான், நான் என்னுடைய திருச்சபைக்கு, என்னுடைய ஆலயத்திற்கு, என்னுடைய பணிக்காக நான் உதவுகிறேன்னு சொன்னான். அவன் 3வது திரு ஏற்றி அந்த புதிய ஆண்டை தொடங்கி வைத்தான். அன்புக்குரியவர்களை, நான் யோசிக்கின்ற பொழுது நமது வாழ்வு ஆண்டவரை மையப்படுத்தி ஒரு வாழ்வாக அமைவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஜெபமாக இருக்கும், ஜெபத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களாக இருக்கும், பக்தி முயற்சிகளாக இருக்கும், திருப்பலி கொண்டாட்டமாக இருக்கும். இதை நாம் முதன்மைப்படுத்தாமல் வேறு எதை முதன்மைப்படுத்தினாலும் ஒருவேளை அதில் வெற்றி பெறலாம், உயர்ந்து நிற்கலாம். ஆனால் வெறுமை என்பதும் இல்லாமை என்பதும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் எல்லாமே நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். அதே போல திருச்சபை சார்ந்த ஒரு வாழ்க்கை என்பது இந்த திருச்சபையினுடைய உறுப்பினர், இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர் என்ற உணர்வு நமக்கு இருக்கின்ற பொழுதுதான் திருச்சபையினுடைய வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் நாம் இருப்போம். வளர்ச்சியில் மட்டுமல்ல, தளர்ந்து போகின்ற பொழுது, திருச்சபை பல்வேறு தொய்வு அடைகின்ற பொழுது நாம் தோள் கொடுக்கின்ற மனிதர்களாக மாற முடியும். அது மட்டுமல்ல, வெறுமனை ஜெபமும் அல்லது திருச்சபை சார்ந்த வாழ்வு மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களும் கடவுளுடைய சாயல்கள், கடவுளுடைய உருவங்கள், கடவுளுடைய உயிர் மூச்சு சுவாசிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் நாம் சமுதாயத்தை திரும்பி பார்க்க முடியும். அங்கிருக்கின்றவர்களையும் சக மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், மதிக்கவும் முடியும் என்பதை அந்த நிகழ்வு வழியாக என்னுடைய மக்களுக்கு சொன்னேன். இன்று கூட அதைத்தான் நான் மாலையில் யோசிக்கின்ற பொழுது, ஒருவேளை இது உதவியாக இருக்கும். நம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அருமையான அழகான படைப்புகள். அதிலே அவரை மையம் கொண்டு வாழ்கின்ற வாழ்விலே சாரம் இருக்கும், சக்தி இருக்கும், ஆற்றலும் இருக்கும். அவரிடமிருந்து எல்லா விதமான கருணையும் கிருபையும் நிறைவாக கிடைக்கும். பெற்றுக்கொண்ட நாம் அதை கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் இறை திட்டத்தையும் இறை திருவுளத்தையும் நிறைவேற்ற முடியும். பெற்றுக்கொண்டதை நாம் மட்டும் வைத்து முடங்கி போகின்ற சூழ்நிலையில, அபகரிக்கின்ற சூழ்நிலையில, அங்கலாய்ப்போடு சேர்த்து வைக்கிற நிலையில் இருக்கின்ற பொழுது இறை திட்டத்திற்கு நாம் முட்டுக்கட்டைகளாக இருக்கிறோம், முடக்கி விதிக்கிறோம், தடை விதிக்கிறோம். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேறாமல் இருப்பதற்கு கூட நாம் பார்த்து கொள்கிறோம். எனவே இறை திட்டம் நிறைவேற வேண்டுமானால் திருச்சபையும் திருச்சபை சார்ந்த பணிகளிலும் சமூகம் சார்ந்த உறவுகளிலும் வாழ்கின்ற பொழுதுதான் நாம் முழுமையான ஒரு ஆண்டை நாம் கொண்டாட முடியும். அருமையானவர்களே, இந்த கொடுக்கப்பட்ட அழகான இந்த இறை வழிபாட்டு வாசகங்களை பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஆசீர்வாதங்கள், எல்லாமே ஆசீர்வாதங்கள். ஆசீர் இதுதான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. பிளெஸ்ஸிங்ஸ், எபிரேய மொழியில் பராக்கா என்று சொல்வார்கள். சென்றாட நான் யோசிக்கிறேன், அருள் தந்தை டைட்டஸ் அவர்கள் எபிரேய மொழியிலே நமக்கு வாழ்த்து சொன்னார்கள் போன வருஷம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
அவர் எபிரேயம் படித்தவர், பராக்கான்னு சொல்லி. இப்போ நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நாம் பேசுகின்ற மொழியிலே மிக அழகாக இந்த ஆசிரியை கொடுத்தார்கள். The Israelites' life, there is a Yom Kippur, the festival. There is a day of atonement, day of expiation. பாவம் போக்குகின்ற ஒரு பலி செலுத்துகிறனால தான் யாம் கிப்பூர் என்பது. So on the particular day, the high priest used to celebrate, used to make the sacrifice at the holy of holies in the altar. Immediately after the sacrifice, he used to bless the people using the triple blessings given by Yahweh in himself. அன்புக்குரியவர்களே, இந்த 3 விதமான ஆசீரும் உனக்கானது, உங்களுக்கானது அல்ல. as a singular and second person, you, நீங்கள், நீ, உனக்கு உங்களுக்குன்னு சொல்லலையே. இந்த கம்யூனிட்டி அஸ்பெக்டும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து கிரௌடா கூச்சல் போடுறதும் கிடையாது. உனக்கு கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் சொல்ற வார்த்தை உனக்கு. அங்க நிற்கிறவர் ஒரு மனுஷனா இருக்கலாம், அவர் தலைமை குருவாக இருக்கலாம், நாங்கள் குருக்களாக கூட இருக்கலாம். ஆனால் இது எங்களுடைய கரங்களும் கிடையாது, எங்களுடைய வார்த்தைகளும் கிடையாது. அவருடைய கருவிகளாக மட்டும் எங்களை பயன்படுத்தி அதே யாவை இறைவன் இன்று உங்களையும் என்னையும் அந்த வார்த்தைகளால் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். எபிரேய மொழி தமிழ் மொழியாக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. எபிரேய மொழியில் எல்லாத்துலேயுமே 2 பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ 3 பிளெஸ்ஸிங்கை ஃபாதர் கொடுத்தாங்க, எல்லாமே 2 பிளெஸ்ஸிங். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டருங்க அழகாக பூ வச்சுருக்காங்க இல்லையா? அழகாக இருக்கா? சத்தத்தை காணோம். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்கு இல்லையா? இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கா? கீழே இருக்குது, புரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அப்படியே வளர்ந்துட்டு இருக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் படித்தோம்னா முதல்ல 3 வார்த்தையை சொல்லி பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, அடுத்தது 5 வார்த்தைகளை கொடுத்து பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து 7 வார்த்தையாக கொடுக்குறாங்க. இந்த ஆசீர் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது. இங்கே கீழே இருந்து இந்த பூக்களெல்லாம் வளர்ந்து கொண்டு உச்சத்தை அடைந்திருக்கு இல்லையா? பீடத்தை தாண்டி போயிடுச்சு. இந்த ஆசீரும் கூட, கடவுள் கொடுக்குற ஆசீர் ஸ்டாக்னண்ட்டாக அப்படி நிற்கிறது கிடையாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும். நாம் வாங்குகிறோம், அது கொடுக்கும்போது வளரும். முதல்ல அவர் சொல்கிறாரு, உன்னை பாதுகாத்து ஆசி வழங்குகிறார். 2வது அவர் முகத்தை ஒளிர செய்து அருளை கொடுக்கிறார். 3வது முகத்தை நம் பக்கம் திருப்பி அமைதியை கொடுக்கிறார். அங்கு அருள் இருக்கிறது, அமைதி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அருள் என்ற வார்த்தைக்கு அனுன் என்று சொல்றாங்க. எபிரேய அனுன்னு சொன்னா தாயினுடைய உதரம், ஊம் ஆஃப் த மதர். த உதரம் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு. அந்த இடத்திலிருந்து உருவாகின்ற உணர்வு அருள் அல்லது இரக்கம், கருணை. இந்த விதமான உணர்வில் இருந்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அருள் கிடைக்கும். என்னுடைய முகத்தை ஒளிர செய்கின்ற பொழுது, உன் பக்கம் திருப்புகின்ற பொழுது நான் அந்த அருளை கொடுக்கிறேன், இரக்கத்தை காட்டுகிறேன், உன்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறேன், கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய வளர்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டேன் சொல்கிற அழகான வார்த்தைகள். இங்கே ஷலோம் என்ற வார்த்தையை அமைதிக்கு பயன்படுத்துகிறாங்க. வெறுமனே அமைதி, இங்கே அமைதியாக உட்காந்துக்கிறோம், அமைதியாக உட்காந்து கொஞ்சம் பேர் தூக்கம்லாம் வருது இல்லையா? அமைதியாக இருக்கோம். நம்ம அமைதியாக இருந்தால் ரொம்ப தூக்கம்லாம் வரும். அதனால் ஏஞ்சி உட்காந்து எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் நேரம். ஷலோம் என்ற வார்த்தைக்கு வளமை என்று சொல்கிறார்கள், நிறைவு என்று சொல்கிறார்கள், மகிழ்ச்சி என்று சொல்கிறார்கள், அருள் என்று சொல்கிறார். எல்லாமே சேர்ந்து கொட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் ஷலோம் என்ற வார்த்தை. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் 3 விதமான ஆசீர்வாதங்கள் வழியாக. 2வது வாசகத்தில் லெட்டர் டு தி கலேஷியன்ஸ் சிஸ்டர் அழகாக படித்தாங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை ஒரு இடத்திலேயோ ஒரு காலத்துக்குள்ளாக அடக்கிவிட முடியாது. இஸ் above the space and time. ஒருவேளை கடவுளை இடத்துக்கும் காலத்துக்குள்ள அடக்கிட்டா அவர் மனுஷனாக போயிடுவார், கடவுளாக இருக்கவே முடியாது. ஒரு கடவுள் அப்படிப்பட்ட கடவுள், எல்லா இடத்தும் பரவி கிடக்கிற கடவுள். இஸ் beyond the space and time. இந்த காலங்களை கடந்திருக்கிற கடவுள், அவருக்கு நேற்றும் இன்றும் என்றும் என்னுமே மாறாத கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் என்ன சொல்றாரு? கலாத்தியர் கடிதத்தில் பவுல் சொல்றாரு, அவரை காலத்திற்கு உட்பட்டவராக கொண்டு வரோம், இடத்துக்கு உட்பட்டவராக கொண்டு வரோம். இடம் சொல்வது அன்னை மரியாவுடைய வயிறு, அன்னை மரியாவுடைய உதிரம், அன்னை மரியாவுடைய இருப்பிடம். அந்த இடம், அந்த இடத்துக்கு அவர் சொந்தக்காரமாக பெண்ணிடம் பிறந்தவராக கொண்டு வரோம். காலம் நிறைவுற்ற fullness of time, he was born in the womb of the mother woman அப்படின்னு சொல்லும் பொழுது காலம் நிறைவுற்ற பொழுது இந்த காலத்திற்குள்ளாக, சட்டத்திற்குள்ளாக வருகின்ற ஒரு கடவுளை சந்திக்கிறோம். ஏன் வராருன்னு சொன்னா, இவரை நாம் ஆண்டவர் என்றோ மெஸ்ஸியா என்றோ பவுல் குறிப்பிடல, இவரை கடவுளின் மகன் என்று சொல்கிறார்.
அவர் கடவுளின் மகனாக இருப்பதால் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். எனவே அப்பா என்று அழைக்க முடியும், தந்தையே என்று கூப்பிட முடியும். அந்த உரிமையை கொடுப்பது இயேசுனுடைய வருகையினால் என்று சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லி, இன்னைக்கு எல்லாருமே அப்பான்னு சொல்ல முடியும், கடவுளேன்னு சொல்ல முடியும். இந்த உரிமையும் இந்த உணர்வையும் இயேசுனுடைய வருகையால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கு கிடைத்திருக்கு என்று சொல்கிறார். மூன்றாவது நிலையிலே நாம் இந்த நற்செய்தி படிக்கின்ற பொழுது நம்முடைய தாய் மரியாளை பற்றி யோசிக்க இன்று அழைக்கப்படுகிறோம். இந்த திருச்சபை அன்னை மரியாள் இறைவனின் தாய், கடவுளின் தாய், மாத்தர் தேயி என்ற ஒரு மாபெரும் பெரிய விழாவை என்று கொண்டாடுகிறது. இந்த முதல் நாளில் அம்மாவுடைய கையை பிடிச்சி இந்த பயணத்தை தொடங்க அப்படின்னு சொல்ற விதத்தில் இந்த விழாவை கொடுக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 4 நூற்றாண்டுகள், இந்த நம்முடைய சர்ச் ஹிஸ்டரியெல்லாம் படிச்சிங்கன்னா 3 நூற்றாண்டுகள் கிறிஸ்மஸ் எல்லாம் கிடையாது. 300 வருஷத்துக்கு கிறிஸ்மஸே கொண்டாடல. தெரியுமா உங்களுக்கு? அவங்க கொண்டாடுறது ஈஸ்டர் தான், பெண்டகோஸ்ட் தான் கொண்டாடினாங்க. They were celebrating only Easter and the Pentecost. There was no Christmas for more than 300 years. The கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் 312 அவன் அரசனாக கிறிஸ்துவ தழுவிய பிறகு 313-14 தான் ஆலயங்கள் கட்டப்படுகிறது. அப்பொழுது கொஞ்சம் சித்தாந்தங்கள் உருவாகுது. அது வரைக்கும் மாதாவை, அன்னை மரியாவை ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக பார்த்தார்கள். இஸ் மாடல் ஃபார் ஃபெய்த், அவ்வளோதான். அவங்க நம்பினாங்க, கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கிட்டாங்க, அடிமன் சொன்னாங்க, இயேசுவை பெற்றுக் கொடுத்தாங்க, எலிசபெத் அம்மா சந்திச்சாங்க. இப்படித்தான் இந்த திருச்சபை அவரை கொண்டாடி கொண்டிருந்தது. ஆனால் கொஞ்சம் சித்தாந்தங்கள், இறையியல்கள் எல்லாம் உருவாக்கம் பெறுகின்ற பொழுது அங்கு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வந்தது. நெஸ்டோரிஸ் என்ற மிகப்பெரிய ஒரு பேராயர், அவர் கான்ஸ்டன்டைனுடைய பேராயர், அவர் சொல்றாரு, இயேசுவை நம்ம ரெண்டா பார்க்கலாம். ஒரு மனுஷ தன்மை இருக்குது, இன்னொரு தெய்வத்தன்மை இருக்குது. டிவைன் அண்ட் ஹியூமன் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். டூ நேச்சர்ஸ் இருக்கு அவர்கிட்ட. இந்த 2 தன்மை எடுத்துக்கிட்டு ஒரு தன்மை பிரிச்சு மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதா சொந்தம், தெய்வமாக இருக்கிற இயேசுவுக்கு இந்த மாதா அம்மா கிடையாது, இப்படி எல்லாம் ஒரு சித்தாந்தத்தை அவிழ்த்து விடுகின்ற பொழுது அங்கு குழப்பம் வருகிறது. எனவே எபேசு திருச்சங்கத்தில் ஒரு வரையறை கொடுக்கிறார்கள், தியோட்டகஸ் என்ற வார்த்தை. தியோட்டகஸ் என்று சொன்னால் மதர் ஆஃப் காட், மாத்தர் தேயி அப்படின்னு சொல்றோம். இந்த இறைவனின் தாய் என்ற ஒரு மிகப்பெரிய இறையியல் தத்துவத்தை திருச்சபை கொடுத்தது. இவர் வெறுமனே மனிதனாக இயேசுவை பெற்றுக் கொடுத்தவர் அல்ல, மாறாக மனிதனும் இறைவனுமாக இருக்கின்ற முழுமையான இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்த தாய். அவர் வலுவானவர், சக்தி வாய்ந்தவர், மிகப்பெரிய பரிந்துரையாளர், உடனிருப்பவர், சிலுவை அடி வரைக்கும் கடந்து வந்தவர், உங்களோடு இருப்பார் என்று சொல்கிற அருமையான ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் திருச்சபை என்று கொடுக்க விரும்புகிறது. காரணம், இன்று அன்னை மரியாள் இந்த குழந்தை 8ஆம் நாள் இயேசு என்ற பெயர் அவர் கொடுத்து விருத்த சேதனம் செய்து ஆலயத்துக்கு அர்ப்பணித்து அவர் இயேசு இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்ற ஒரு நாள். குழந்தையாக மாட்டுத் தொழில் கிடந்தவரை 8ஆம் நாள் அந்த விருத்த சேதனத்தை செய்த பிறகு இந்த உலகத்திற்கு இயேசு என்ற பெயரை கொடுத்த ஒரு நாளாகவும் இதை கொண்டாடுகிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அருமையானவர்களே, இன்று இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு பக்கம் அன்னை மரியாள் நம் அருகில் இருக்கிறார், கரங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதற்கு. இன்னொரு பக்கம் யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? இயேசுனுடைய பெயர் இருக்கிறது. The Jesus name is very powerful. அந்த பெயரை சொன்னாவே போதும், வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு. நீங்க திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 6ல் படிச்சீங்கன்னா, என்னிடம் எதுவுமே இல்லை இயேசுனுடைய பெயரை தவிரன்னு சொல்லி முதல் புதுமையே நம்முடைய முதல் திருத்தந்தை பேதுரு நிகழ்த்தி காட்டுவார். அடிச்சு உதச்சு நொறுக்கும் பொழுது அவர் சொல்வார், வெளியில வந்து, எனக்கு எவ்வளவு உதச்சாலும் அந்த பெயரை சொல்லாமல் இருக்க முடியாது. வானத்தின் கீழ் நாங்கள் மீட்படைவதற்கு இந்த பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். எனவே அந்த பெயரை சொன்னாவே you will get power, healing, God's presence, everything will get, even salvation, redemption. அந்த பெயரை நாம் பயன்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அம்மாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நாம் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்வோம், ஆசீர்வாதம் உள்ள மக்களாக வாழ்வோம். இந்த blessings, இட்ஸ் a blessing, day of blessing சொல்லும்போது நிறைய blessings கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு aspect இருக்குது, God has given blessing to the creation, the human being. At the same time, let us bless the Lord ன்னு சொல்கிறோம் நிறைய இடத்துல. நம்ம let us bless the Lord என்ன அர்த்தம்? அது நான் ஆண்டவரை புகழ்கிறேன், நான் ஆண்டவரை புகழ்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்கிற வார்த்தை. அது மட்டும் இல்லை, 3வது ஒரு காரியம் blessingல இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து நீங்கள் பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும், புகழணும், பாராட்டணும். அது முடியுமா நம்மால?
அதுதான் பெரிய கஷ்டம். நம்ம நாமே புகழ்ந்துக்குவோம், நம்ம நாமே பாராட்டிக்குவோம், நம்ம நாமே மேலே தூக்கி வச்சு பேசுவோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாராட்டுவதற்கும் ஆசீர்வதிக்கும் தான் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களா? பெரியவங்களும் சின்னவங்களும் நல்ல மனசோட சந்தோஷமாக ஆசீர்வாதம் கொடுங்களேன். கொடுப்பீங்களா? பக்கத்தில் இருக்கிற நல்லா இருக்கணும்னு சொன்னாவே போதும். நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், புதிய ஆண்டு நல்லா சுகூட்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே போதும் ஆசீர்வாதம். இந்த வார்த்தை கம் ஃப்ரம் த womb, தாயினுடைய உதரத்திலிருந்து அந்த வார்த்தை வருதுன்னு சொன்னா யாருடைய பிளெஸிங் நல்லா இருக்கும்? நம்முடைய அப்பா அம்மா பிளெஸிங் மிகப்பெரிய பிளெஸிங். கடவுளுக்கு அடுத்து யாருக்கு பிளெஸிங் முக்கியம்? அப்பா அம்மாவோடைய பிளெஸிங். நீங்க இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு உங்க அப்பா அம்மாட்ட பிளெஸிங் வாங்க முடியுமான்னு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட பிளெஸிங் வாங்க முடியுமான்னு பாருங்க. நாம அடுத்தவங்களை பிளெஸிங்கா மாற முடியுமான்னு பாருங்க. நம்ம ஜெனசிஸ் புத்தகத்தில் படிச்சோம்னா 12ஆம் அதிகாரத்தில் நீ ஆசையாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீ இன்னைக்கு நாள் முழுச நாளைக்கு எத்தனை பேருக்கு உங்களால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருங்க. இந்த ஆசீர்வாதம் என்பது, ஆசீர் என்பது, பிளெஸிங் என்பது பெருகி 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 வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென்.